தாவீதுடைய ஒரு வார்த்தை மேற்கோள் காட்டி அதை பெற்றுக்கொண்டவர்கள் சிலர், இழந்து போனவர்கள் சிலர் என்று 2 பகுதியாய் பிரித்து இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எத்தனை பேர் கேட்குறதுக்கு ஆவலாக இல்லை? ஆவலாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவன் என்னோட இந்நாளே பேச வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தத்துவமாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும். அந்த சத்தியத்தில் நான் நிலைச்சிருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிங்க சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை 6:16 5:6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்திலே அவர் ஒரு பங்காய் இருக்கிறார். பாத்திரம் என்றால் என்ன? நம்ம சரீரம். அதில் அவர் யாராக இருக்கிறார்? ஒரு பங்காக இருக்கிறார். இந்த சின்னத்திரை, வண்ணத்திரை, இந்த படம் நாடகத்தில் கதாபாத்திரங்கள் சொல்லுவோம். ஆமாம் தானே? என்ன பாத்திரம்? கதாபாத்திரம் சொல்லுவோம். தாவீது சொல்கிறாரு, என் பாத்திரத்தில் அவர் யாராக இருக்கிறாரு? பங்காக இருக்கிறார். என் சுதந்திரத்தை தேவநீர் காப்பாற்றுகிறீர். இது கடந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? காப்பாற்றுகிறீர் எதிர்காலம். சரிங்களா? நிகழ்காலத்தில் நடந்தது, எதிர்காலத்தில் தொடங்குது. அல்லேலூயா. என் சுதந்திரத்தை தேவனீர் என்ன செய்கிறீர்? காப்பாற்றுகிறீர். காப்பாற்றினீர், காப்பாற்றுகிறீர். யார? சுதந்திரத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை. 6ஆம் வசனம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நேர்த்தியான இடம் ஒன்று இருக்கு. என்ன இடம்? நேர்த்தியான இடம். நேர்த்தியான இடம் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஒரு இடம் இருக்கு, நேர்த்தி இல்லாத இடம். சரிங்களா? நேர்த்தி இல்லாத இடம். எது நேர்த்தியான இடம், எது நேர்த்தி இல்லாத இடம் என்று தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு புத்தி கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், தெளிவை கொடுத்திருக்கிறார். நாம் 5 அறிவுள்ளவர்கள் அல்ல, 6 அறிவுள்ளவர்கள் 7வது சொல்லக்கூடிய காரியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரர் எதை சொல்ல வருகிறார் என்று நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நேர்த்தியான இடம் ஒன்று உண்டு. சரிங்களா? நேர்த்தியான இடத்தில் எனக்கு என்ன கிடைச்சது? பங்கு கிடைச்சது. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சரிங்களா? இந்த பங்குன்னு சொல்ற வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? பங்கு. பங்கு கொடுக்காட்டி ஊத போறோம் சங்கு. சொல்லுவாங்களா, நொங்கு எடுத்துட்டாயா அன்னைக்கு நொங்கு. இந்த முஸ்லீம் மசூதியில் பாங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பாங்கு ஒலித்தது, பாங்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பேச விரும்புறது பங்கு. தாவீது சொல்றாரு, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு இருக்கு. என்ன இடத்துல? இன்னைக்கு உலகத்தின் மக்கள் எதில் பங்கு வச்சிருக்காங்க? ஷேர் மார்க்கெட்டில் பங்கு. ஷேர் மார்க்கெட் எத்தனை பேர் தெரியும்? 1, 2, 3 பசங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட் இந்தியாவில் தொழிற்சாலை நிறையா இருக்குது. அதில் ஒரு ஷேர் போட்டுக்கிடுவாங்க. ஏதோ ஒரு கம்பிக்காக இருக்கட்டும், சிமெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுடைய முதலீட்டில் நம்ம பங்கு கொஞ்சம் போட்டோம்னா அது லாபம் வரும்போது நமக்கு என்ன செய்வாங்க? போடுவாங்க. அது வந்து பங்கு மார்க்கெட்டு. அதை பற்றி நமக்கு அதிகமாக நமக்கு தெரியல, ஆனால் பங்கு மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தில் எனக்கும் பங்கு இருக்கு. அவங்களுடைய நல்ல காரியத்தில், அவங்க வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தில் எனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்குன்னு சொல்றதை நம்ம கேட்குறோம். தாவீது சொல்றாரு, நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. என்ன இடம்? நேர்த்தியான இடம். அப்ப இன்னைக்கு நேர்த்தியான இடம் எதுவென்று பார்த்தால் கர்த்தருடைய காரியம். அதுதான் நேர்த்தியான ஒரு இடம். சரிங்களா? இதுல நமக்கு என்ன இருக்கணும்? பங்கு இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவருடைய காரியத்தில் உங்க பங்கு இருக்கணும்.
பங்கு இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? சந்தா அட்டை வாங்கிட்டு போயிருக்கணும். எத்தனை பேர் சந்தா அட்டை வாங்கல? சந்தா அட்டை எலிசபெத்து வண்ணி கை ஏற்றுங்க, மேலே ஊற்றுங்க. அவங்க பேர் எலிசபெத்து, நல்ல பேர், விசுவாச தாய், நல்ல சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். இந்த பக்கம் எடுத்தாங்களே ஜென்ஸ் பக்கத்தில் சகோதரி, ஸ்தோத்திரம், ராஜி சகோதரி. அன்றைக்கி வரல, நீங்கள் அன்றைக்கி வந்துருந்தா வாங்கிட்டு போயிருப்பீங்க, வரல. சரி, அப்புறம் சபைக்குன்னு உண்டியல் எத்தனை பேர் வாங்கலை? உண்டியல் எல்லாம் வாங்கிட்டீங்க, ஸ்தோத்திரம். எப்படின்னா சார் வாங்கல, வாங்கலாம், கை ஒசத்தணும், வெக்கப்படக்கூடாது. ராஜியும் வாங்கலை, ஸ்தோத்திரம். வாங்காதவங்க உண்டியல் இருக்கா? வாங்கிட்டு வந்த ஒன்று மிச்சம் இருக்கல, விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம எடுத்த தலைப்பு தசம்பாகத்துக்கு காணிக்க அல்ல, நேர்த்தியான இடம் பரலோக ராஜ்யம், அந்த இடத்துல நமக்கு பங்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர் உறுதி சொல்லுகிறார், நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஆம், அவரே சொல்றார், ஆம், நேர்த்தியான இடத்துல எனக்கு சுதந்திரம் உண்டு சொல்லுகிறார். சரிங்களா? எத்தனை பேர் இந்த பங்கு வைச்சாங்க? எத்தனை பேர் வேதத்தில் பங்கை பெற்றுக்கொண்டாங்க? எத்தனை பேர் பங்கு இழந்து போனாங்க என்று நிறையா பேர் பார்த்தாலும் 2 பேரை நம்ம சுருக்கமாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பார்க்க போகிறோம். பங்கை காத்து கொண்டவன் ஒருவன், பங்கை இழந்து போனவன் ஒருவன். எந்த பங்கு? நல்ல பங்கு. இன்னைக்கு நாங்களாம் இளவட்டங்களாக இருக்கும்போது பங்காளின்னு சொல்ல மாட்டோம், என்ன பங்கு நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். பங்காளின்னு சொன்னால் என்ன? அது கூட சொல்கிறது என்னது? பங்கு. என்ன பங்கு? என்ன பங்கு? பங்காளி என்ன செய்யுறது? இந்த இதில் என்ன செய்யுறது? சொத்தில் பங்கு போடுறான்ல, அவன் பேர் தான் பங்கு. என்ன பங்கு நல்லா இருக்கியா அப்படின்னு. அந்த பங்கை ஒரு நாளைக்கு உங்கள் சங்கம் என்ன செஞ்சிருவான்? ஊதுறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா காயின் ஆபேல் 2 பேர் 2 தான், அண்ணன் தம்பி தான். அப்புறம் பங்காளிகளா மாறினாங்க. பங்காளினா பங்கு. ஸ்தோத்திரம். இங்கே இந்த நம்ம பார்க்க போகிறோம், இந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டவன் யார்? பெற்றுக்கொண்ட அந்த பங்கை இழந்து போனவன் யார்? நீங்களும் நானும் நல்ல பங்கை இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இதை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள போகிறோமா, இல்லை பாதியில் முடிக்க போகிறோமா? நமக்கு தெரியும், மரியாள், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனமா வாசிங்களேன். 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. என்ன பங்கை தெரிந்து கொண்டாலுமா? நல்ல பங்கு. இந்த மரியாள் யார் என்று நமக்கு தெரியும். இந்த மரியாள் யார் என்று நமக்கு தெரியும். இந்த மரியாளுடைய ஊர் பேர் என்ன சொல்லணும்? மற்ற சபைகளை போற இல்லை, நீங்கள் நல்ல வேதத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணுகிறதுனாலே அவர்கள் நற்குலசாலிகளாய் மாறினார்கள் என்ற வேதம் எழுதியிருக்கிறது. ஆகினால வேதத்தை நன்றாக தெரிந்தவர்கள் நீங்க சொல்லும் போது அது உங்க மனசுல ஆழமாய் பதியும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி சொல்லுவீர்கள். விளங்கணும். அல்லேலூயா. சரி, இந்த மரியாள் உடைய ஊர் என்ன? பெத்லகேமா? பெத்தனியா? என்ன ஊரு? பெத்தனியா. நெருக்கி வந்து விட்டுட்டாரு. பெத்தனியா. இவங்களுக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி உண்டு. யாராரு? லாசரு, மார்த்தாள். சரியா? ஒரு சகோதரனும் சகோதரி உண்டு. இந்த மரியாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது? மரியாளுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, 3 பேர் தான் இவங்க, 2 பெண்ணும் ஒரு பையன். ஆனால் மரியாள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்? ஒரு நாடோடி வாழ்க்கை. வீட்டில் அடங்காதவளாக இருந்தாள். வீட்டில் அடங்காதவளாக இருந்தாள். அவளுடைய வாழ்க்கை அநேகரை என்ன செய்தது? அநேகரை கசப்பாக்கின வாழ்க்கையாய் இருந்தது. காசு சம்பாதிச்சா, பணம் சம்பாதிச்சா, அதே சமயத்தில் அநேகர் இவளை எப்படி சொல்லி கூப்பிட்டாங்க? பாவி என்று கூப்பிட்டாங்க. விளங்குதா? இவளை எப்படி கூப்பிட்டாங்க?
பாவி என்று இருந்தார்கள். ஒரு முறை இயேசு தரையில் எழுதி கொண்டு இருக்கும்போது ஒரு வேசியை பிடித்து கொண்டு வந்து இவள் மேல் கல் எறிய வேண்டும் என்று மோசேவுடைய நியாயத்தீர்ப்பில் சொல்லியிருக்க, இயேசுவே நீங்கள் சொல்லுங்க, இவளை கல் எறிஞ்சு கொல்லலாமா இல்லை விட்டுடலாமான்னு. அப்படி கொண்டு வந்த வேசி வேற யாரும் இல்லை, இந்த மரியாளே. இதை குறித்து ஏராளமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஏவகப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். சரிங்களா? அந்த வேசியை கொண்டு வந்து நிறுத்தி இப்போ இயேசுவை, இந்த வேசி மேலே இவங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, இயேசுவை பழி வாங்கணும், இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்கிறாரு, இவளை கல்லெறியலாமா வேணாமா, கல்லெறிஞ்சு எறிங்க அப்படின்னு சொன்னால் ஏசு சொல்லிட்டார்னா அங்கே இருக்கிற சதுசேயர் பரிசேயர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர் இரட்சகர் இல்லை, இவர் கிருபை உள்ள தெய்வம் இல்லை, இவர்கிட்ட இரக்கமே இல்லை, இரக்கம் இருந்திருந்தா இவளை கல்லெறிஞ்சு கொல்லும்படி சொல்லுவாரா, அப்போ இவர் யார் கிடையாது, கருணை தெய்வம் இல்லை என்று குற்றம் சுமத்துவாங்க. ஒருவேளை இல்லை இவளை விட்டுருங்க, இவங்களை விட்டுருங்க, இவளெல்லாம் கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏசு சொல்லியிருந்தா என்ன சொல்லுவாங்க, மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தை இவர் மீறும்படி செய்கிறார், அப்படி என்றால் இவர் கடவுளிடத்திலிருந்து வந்தவர் இல்லை, இவர் தேவகுமார்னு இல்லை, தேவகுமார்னு இருந்தா 10 கட்டளையை நிறைவேற்ற சொல்லுவாரே தவிர அதை விட்டுவிடும்படி என்ன சொல்ல மாட்டார். ஆகினால இவர் தேவகுமார்னு இல்லை என்று குற்றப்படுத்துவார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் பார்த்தீங்களா? இயேசு மறுபடியும் என்ன செய்தாரு, கீழே எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இயேசு சொன்னார், சரி நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறீங்க, ஏன்னா அவங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அவங்க வரும்போது அவங்க என்ன நினைவுகளோடு வர்றாங்க என்று ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தேவகுமாரனாக இருந்தார், இந்த பூமியில் சில வேளையில் மனுஷகுமாரனாகவும் இருந்தார். மனுஷகுமாரனாக இருந்ததுனால தான் அவருக்கு தாகம் வந்தது, பசி வந்தது, களைப்பு இருந்ததெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவகுமாரனுக்கு அதெல்லாம் இல்லை. எப்பெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அப்போ தேவகுமாரனாக இருந்தார். அல்லேலூயா. இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த அந்த ஊழியம் நாட்கள், அந்த 3 வருஷத்தில் 100க்கு 100 மனுஷகுமாரனாக இருந்தார், 100க்கு 100 தேவகுமாரனாகவும் இருந்தார். சரிங்க, இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் என்று நான் கருதுகிறேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், சரி நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கீங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவன் மேலே கல் எடுத்து எறியணும். ஒருத்தன் கல்லை போட்டாலும் அப்புறம் பெரிய பெரிய கல், சும்மா இந்த மாதிரி கல்லுகள்லாம் போட கிடையாது, பெரிய பெரிய கல் போட்டு, ஏன்னா கொல்ற நோக்கத்தோடு கல் எறிவார்கள், கொன்றுவாங்க. இந்த வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் தரையில் எழுதி கொண்டிருந்தாராம். எரேமியால வார்த்தை இருக்கு, பூமியின் தூளில அவர்கள் பெயரை எழுதி கொண்டிருந்தார் இருக்கு. இதுவரைக்கும் அவர் என்ன எழுதினார்னு தெரியும், எழுதினார் சொல்லப்பட்டிருக்க தவிர என்ன எழுதினார்னு தெரியல. ஆனால் எரேமியாவில் அதுக்கு விளக்கத்தை ஆவியானவர் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். தலை நிமிர்ந்து பார்த்தாங்க, யாருமே இல்லை, இந்த ஸ்திரியை தவிர யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஏசு கேட்டார், அம்மா ஒருவனை கூட உன் மேலே கல் எறியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையா ஒருவர் கூட என் மேலே கல் எறியல. அப்படின்னு என்ன அர்த்தம், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் இந்த மரியாளோடு என்ன செஞ்சவங்க தான், பாவம் செஞ்சவங்க தான். ஆகையினால அவங்க மனச்சாட்சி குத்தப்பட்டு என்ன செய்யிட்டாங்க, சிறியோர் இருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாம் போயிட்டாங்க, ஒருவரும் கல் எறிந்து போடலை. அவையே சொன்னார், நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், போ இனிமேல் பாவம் செய்யாத. அல்லேலூயா. போ இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்து அனுப்பிட்டார். அந்த நன்றி கடனாக தான் இயேசு எந்த இடத்துல உக்காந்தாலும் பரிமள தைலத்தை கொண்டு போய் காலில் உடைச்சி காலில் ஊற்றி கண்ணீரால் கழுவி தலைமுடினால் தொடச்சிக்கிட்டே இருப்பான். இது அவளுடைய வேலையாகவே ஆயிடுச்சு. சரிங்களா? அதன் பிறகு மரியாளுடைய வாழ்க்கையில் முழுக்க கர்த்தருக்காக என்ன செய்தால், அர்ப்பணித்தாள். அறியாமுள்ள காலங்களில் அவளுடைய வாழ்க்கை திசை மாறி இருந்தது. ஆண்டுடைய வார்த்தை வந்த பிறகு கர்த்தரிடத்தில் தன் பங்கை கொடுத்து விட்டாள்.
இனிமேல் நான் வாழுகிற வாழ்க்கை, இனிமேல் நான் வாழுகிற நாட்கள், இனிமேல் என் வாழ்க்கையில் வரக்கூடிய மேன்மைகள் எல்லாம் அது உங்கள் காலுக்கு சமம், நீர் தான் என் பங்கு என்ன புரிந்து கொண்டதுனால இப்போ இந்த லூக்கா 10:42 மரியாள் தேவையானது ஒன்று, 1000 தேவைகள் இருக்கலாம், நமக்கு இன்னைக்கு தேவை இல்லையா? எத்தனை தேவை வச்சிருக்கிறோம்? எனக்கு தேவையே இல்லைவங்க யாராச்சும் கை தூக்குங்க பார்ப்போம். இந்த சின்ன குழந்தைகள் தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கை தூக்கணும். சின்ன குழந்தை கவனிக்கல, அவங்களுக்கு தேவை யார் செய்வாங்க? பெற்றோர்கள் செய்வாங்க. அவங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரியும், அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தேவைகளுக்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, அதுக்காக உழைக்க வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்காக சேர்த்து பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்க, உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ தேவையானது ஒன்றே, 1000 தேவைகள் இருக்கலாம், ஆனால் அதில் முதற் பலனான தேவை ஒன்றே. அந்த தேவை என்ன தேவை? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்த்தோம், நேர்த்தியான இடம் ஒன்று பார்த்தோம். அப்போ நேர்த்தி இல்லாத இடம் ஒன்று இருக்குது. அப்போ இங்கே நல்ல பங்கு ஒன்று சொல்லும்போது இன்னொரு பங்கு என்ன இருக்குது? கெட்ட பங்கு இருக்குது. எது நல்ல பங்கு, யாரோடு இருந்தால் நல்ல பங்கு, யாரோடு எடுத்திருந்தால் கெட்ட பங்கு என்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு புத்தி கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார். பயன்படுத்தினா பயன்படுத்துங்க, இல்லாட்டி பயன்படுத்தாமலேயே விட்டுருங்க. அது கொடுத்து என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? அந்த தன்னை விட்டு எடுபடா நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், பெற்றுக்கொண்டால் இல்லை, தெரிந்து கொண்டால். நீங்களும் நானும் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பகுதி நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். உபாக புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகம் 33ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 20-21. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர், ஸ்தோத்திரிக்கப்படவர் அவர். பீரி போடோ. காத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து பார்க்க போறோம். இது யார் சொல்றதுன்னு பார்த்தா, மோசே தன்னுடைய முற்பதாக்களாய் இருக்கிற அவங்களை குறித்து சொல்லுகிறார். இப்ப கானானுக்கு நெருங்கி இவர்கள் வந்து விட்டார்கள். நீங்க ஆதியாகம புஸ்தகம் 50, 49, 50, 51 பார்த்தீங்கன்னா இந்த 12 விதமான பிள்ளைகளை குறித்து பெற்றோர் கூப்பிடுறாரு. யாக்கோபு கூப்பிட்டு தீர்க்க தரிசனமாய் அவங்களை பார்த்து சொல்லுகிறார். எதிர்காலத்தில் நீ இப்படிலாம் இருப்ப, நீ இப்படிலாம் கஷ்டப்படுவ, நீ மேன்மையாக இருப்ப, உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொல்லி 12 பிள்ளைகளை, அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது நமக்கு தெரியும். வயசானவங்க சாகும்போது அவங்க பிள்ளைகளாகட்டும் பேர பிள்ளைகளாகட்டும் எல்லாரும் சுற்றி நின்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட என்ன கேட்பாங்க? நல்ல வார்த்தை கேட்பாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. சரிங்களா? அந்த வயதானவர் உயிர் போகும்போது அவங்க சுற்றி நின்று, இந்த உங்கள் மகன் வந்திருக்கான், இது உங்கள் பேரப்பிள்ளை வந்திருக்கா, இது உன் பேரன் ஊர்லேருந்து வந்திருக்கிறான், அவன் பேர் என்ன, அவங்களுக்கு காதும் கேட்காது, கண்ணும் மங்களா இருக்கிறனால இதை சொல்லதை வைத்து புரிந்து கொண்டு வந்திருக்கானா, நல்லா இருக்கானா. அதுக்காக தான் இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த கடைசியில் என்ன ஊற்றுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்கல்ல, பால் ஊற்றுவாங்க. கடைசியில் தொட்டு தொட்டு அவங்க பேரை சொல்லி, நான் தான் 4வது பேரன் இந்த ஊத்துறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஊற்றி ஊற்றி என்ன செஞ்சிருவாங்க? அவரை கொன்றுவாங்க. அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்படி யாக்கோப்பு மரிக்கும் போது 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த 12 பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறத நீங்க பார்க்கிறோம். அதே காரியத்தை மோசே இப்ப கானானுக்குள்ள போகிற அந்த தருவாயில இந்த 12 பிள்ளைகளை குறித்தான காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுல காத்துன்னு சொல்லக்கூடிய ஒருவனை குறித்து
இங்கே மோசே சொல்லும்போது ஒரு தெளிவான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவனுடைய கானான் தேசத்தில் அவனுக்கு சுதந்திரம் வரும் இல்லையா, ஒரு எல்லை வரும் இல்லையா, அதை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை மோசே மகிமைப்படுத்துகிறார். சரிங்களா? காத்து அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சிங்கம் போல இருப்பானா. யார் போல? சிங்கத்தை போல இருப்பானா. 21ஆம் வசனம் வாசிங்க. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். என்றான். அதாவது காத்தை குறித்து மோசே ஜனங்களிடத்தில் இப்படியாக சொல்லுகிறான். அவன் எதிர்கால திட்டத்தை குறித்து அவங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். என் அருமைக்குரியவர்களே, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருங்க? அடங்கி இருங்க என்று வேதம் சொல்லிருக்கு. தாவீது சொன்னாரு, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைச்சது என்று உறுதிப்படுத்துகிறார். அப்ப எது நேர்த்தி இல்லாத இடம் என்றால், அதே 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியம். நீங்க 1 இருந்தே படிச்சுட்டு வரணும். நம்ம 5, 6 படிச்சோம். இப்ப 4 வாசிங்களேன். சங்கீதம் 16:4 சீக்கிரம் வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும் என்று அவங்க செலுத்துகிற ரத்த பான பலியை செலுத்த மாட்டேன். நாமங்களை அவங்க பேரை என் வாயில கூட உச்சரிக்கவும் மாட்டேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எதிர்காலத்தினுடைய மேன்மை என்னவென்று தெரியும். அல்லேலூயா. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றவங்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் சொல்லுகிற இரத்த பான பலியை நான் என்ன செய்ய மாட்டேன்? செலுத்த மாட்டேன். ஆகையினால எனக்கு ஒரு இடம் இருக்கு, நேர்த்தியான இடம். அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பங்கு கிடைச்சிருக்குன்னு தெளிவாய் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். என் அருமைக்குரியவர்களே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த காத்தை குறித்து எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்கள். இந்த காத்துடைய காரியங்கள் 4 விதமான காரியத்தை நான் பார்த்து முடிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது, இந்த காத்து என்பவன் யார்? நான் முன்னாடி சொல்லிட்டேன், யாக்கோபனுடைய பிள்ளை என்று சொல்லிட்டேன். யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை இவனும் ஒருவன். சரி, இந்த யாக்கோபுக்கு ஒரே ஒரு மனைவியா? ஒரே மனைவியா? 4 மனைவிகள். அப்ப 4 மனைவிகள் இருக்கும்போது இந்த காத்து யாருக்கு பிறந்தவன் என்று நம்ம பார்க்கணும்ல. காத்து என்றால் என்ன பொருள் என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த காத்து என்பவன் யார் தெரியுமா? லேயாள் இருக்காங்களே, லேயாள். யாரு லேயாள்? யாக்கோப்புடைய மனைவி 4 பேரு, அதுல ஒரு அம்மா லேயாள். அந்த லேயாள் யாருன்னு கேட்டேன்? லாபானுடைய மகள். அப்புறம் 4 மனைவிகளை இவ யாரு? ராகேலுடைய அக்கா. அதான் நான் எதிர்பார்த்தேன். ராகேலுடைய அக்கா. தன் கூட பிறந்த சகோதரியால தன்னை அற்பமாக நினைக்கப்பட்டவள். விளங்கணுங்க. அல்லேலூயா. விளங்குன சொல்றவங்களுக்கு கூட பிறந்த சகோதரி இவதான் அக்கா. ராகேல் இளையவ. அக்காவுடைய உதவி இந்த இளையவளுக்கு தேவைப்பட்டிருக்குமா? தேவைப்பட்டிருக்காதா? ஏன்னா லாபானுடைய மனைவி குறித்து எந்த இடத்துலையும் சொல்லல. ஒருவேளை அம்மா இருந்தாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா குறித்து அதிகமாக வேதத்தில் காணப்படவில்லை. லாபான் குறித்து தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அப்போ லேயாள் மூத்தவளா இருக்கிறபடினால மூத்தவளுடைய உதவி இளையவளுக்கு என்ன செய்யப்படும்? கட்டாயம் தேவைப்பட்டு இருக்கும். ஆமா இல்லையா? அம்மா, அதுலேயும் அம்மா இல்லை என்றால் அக்காவுடைய உதவி சொல்லுங்களேன் அதிகமாக தேவைப்பட்டிருக்கும். அப்படித்தானே? சகோதரர்கள் இருந்தாங்க. சகோதரர்களுடைய உதவி விட சகோதரியுடைய உதவி இந்த ராகேலுக்கு அதிகமாக தேவைப்பட்டிருக்கும். நீங்க விளங்குற மாதிரி விளங்காரு அப்படியே பரலோகத்து இறங்குற மாதிரி நீங்க பாக்குறீங்க. உங்க அக்கா உங்களை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆமா இல்லையா? ஏன்னா அக்கா காரி எத்தனை வருஷம் மூத்தவன் வேதம் சொல்லப்படல. அக்கா தான் தூக்கிட்டு போயிருப்பா. அவளை சடை போட்டிருப்பா, அவளை தூங்க வச்சிருப்பா. ஏன்னா இவதான் மூத்தவன்.
ஒரு 3 வருஷம் மூத்தவா இருந்தாலும் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பா, தூக்கி சுமந்திருப்பா. ஒருவேளை இவ செஞ்ச சேட்டைக்கெல்லாம் அக்கா காரி அடி வாங்கியிருப்பா. ஆமா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படி வளர்க்கப்பட்ட அக்கா தன்னுடைய சகோதரியினாலே அற்பமாக நினைக்கப்பட்டான். யாரு? லேயாள். சரிங்களா? லேயாளுக்கு பிறந்தவன் இவல்ல, லேயாளுடைய வேலைக்காரி ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தான் காத்து. அவனை குறித்து தான் 4 காரியங்களை பார்க்க போகிறோம். இப்ப காத்து என்றால் என்ன பொருள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். 30:11. காத்து என்றால் என்ன பொருள்? ஸ்தோத்திரம். லேயாள் தன்னுடைய வேலைக்காரிக்கு இந்த குழந்தை, ஏன்னா லேயாளுக்கு குழந்தை பேரு நின்று போயிருச்சான். இப்ப ராகேலுக்கும் லேயாளுக்கும் போட்டி. நம்ம புருஷனுக்கு நீ அதிகமா குழந்தைகள் பெறையா, நான் அதிகமா குழந்தைகள் பெறுவேன்னு சொல்லி போட்டி. இப்ப லேயாளுக்கு குழந்தை பேரு நின்று போன பிறகு பார்த்தா தங்கச்சி ஓவர் டக்கு பண்ணி போயிருவா போல் இருக்கான்னு சொல்லி டக்குன்னு இவளுடைய வேலைக்காரிய கொடுத்தா. விளங்குதா? இதான வசனம். கொடுத்தோட அவளும் குழந்தைகள் பெற ஆரம்பிச்சா. அப்படி பிறந்தவன் தான் காத்து. காத்து பிறந்த உடனே லேயாள் அவளுக்கு பேர் வைக்கிறாள். இப்ப வாசிங்கம்மா. அப்பொழுது லேயாள் ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத்தென்று பெயரிட்டாள். அல்லேலூயா. விளங்குதா? அவளுக்கு என்ன பேர் விட்டா? காத்தென்றா என்ன அர்த்தம்? ஏராளமாய் இருக்கிறானா இருக்கிறதா? அது எப்படி ஏராளமாய் இருக்கிறதுன்னு சொல்றான்? இவன் பிறந்த உடனே இந்த அம்மா சொல்றாங்க ஏராளமா இருக்கிறது என்று கண்டு அவனுக்கு காத்தென்று பெயரிட்டா. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, எங்க பெரியம்மா தான் எங்க ஊர்ல பிரசவம் பார்க்குறவங்க. எங்க பெரியம்மா கையில பிறந்தவங்க இன்னைக்கு நிறைய, இன்னைக்கு பேத்தி பிறந்து எடுத்துட்டாங்க, கொஞ்சமாக செத்து போயிட்டாங்க. அந்த ஊர் முக்காவாசி உருவானதே எங்க பெரியம்மாவுடைய கையில தான். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இறந்தாங்க. டாக்டர்லாம் கைவிட்டதெல்லாம் எங்க பெரியம்மா போனாங்கன்னா பிரசவம் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்குவமானவங்க. ஆஸ்பத்திரியிலே வேலை கொடுத்தாங்க. கடைசியில் பிரசவம் பண்ணுறது எந்த அம்மா, பேர் வாங்குறது டாக்டர் அம்மா. அந்த அம்மா காசு வாங்கிட்டு போயிடும். ஒரு குழந்தை பெறும்போது அந்த குழந்தையினுடைய கொடி சுற்றிட்டு வரும்ல, அதில் முடிச்சுகள் இருக்குமாமா. விளங்குதான் சொல்ல உங்களுக்கு? நான் சின்ன வயசில் நான் கேட்டது, அந்த குழந்தையுடைய வகுத்தில் அந்த குழந்தை வரும்போது அந்த அந்த கொடியில் என்ன வரும்? முடிச்சுகள் வருமாமா. அந்த முடிச்சுகள் பார்த்து கண்டுபிடிப்பாங்களா, இதுக்கு பிறகு இத்தனை குழந்தைகள் என்ன செய்ய போகுது, இந்த அம்மாவுக்கு பிறக்க போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா. இது இது சயின்ஸ் முறையில் எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த லேயாளுக்கு என்னமோ ஒரு என்ன செஞ்சிருக்கு, ஒரு காரியம் தெரிஞ்சது. ஏராளமா இருக்கிறது, இனிமேல் என்ன செய்ய போகுது, ஏராளமா இருக்கிறது. ஆனால் முடிச்சுகள் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், அந்த கொடியில் அந்த முடிச்சுகள் பார்த்துருக்கலாம். அப்போ இத்தனை முடிச்சுகள் பார்த்து இன்னும் ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை காத்து என்று பெயர் வச்சு. அப்ப காத்து என்றால் ஏராளம் சொல்லி பொருள். அல்லேலூயா. காத்தென்றால் ஏராளம் என்று பொருள். இப்ப இந்த லேயாள் தன் சகோதரியாலே அற்பமாய் நினைக்கப்பட்டவள். சரிங்களா? அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் அந்த மகளை உயர்த்தினார். அல்லேலூயா. என் அருமைக்குரியவர்களே, உன்னுடைய இனத்துல, உன்னுடைய உறவில், உன் சொந்தக்காரங்களில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய கிராமத்தில் நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அற்பமாக நினைக்கப்பட்டிருக்கலாம். நீ ஒருத்தன் அல்ல, ஒருத்தி அல்ல. கர்த்தர் உனக்குள்ளாக ஏராளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆமென். நீ ஏராளமாய் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என காத்து பிறந்த உடனே அவன் சொன்னா ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயர் விட்டார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஏராளமாய் பெருகுவாய், நீ தாராளமாய் பெருகிறாய், பெருகுவாய். வலதுபுறமும் இடதுபுறமும் இப்படி செய்வாய், நீ பெருகுவாய் என்ற வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இந்த மனுஷன் கிறிஸ்து என்ன சொல்றதுன்னா 21ஆம் வசனம். இப்போ மறுபடியும் முன்னாடி வாய்ச்சீங்களா 21, அதுக்கு வந்துருங்க.
இந்த காத்து தனக்கான முதலிடத்தை என்ன செய்தான்? பார்த்து கொண்டான். பார்த்து கொண்டதை காத்துக்கொள்ள வேண்டும். அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமா இல்லையா? ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் நெடுக்குமா இருக்கிறது. அதை பார்த்தவர்கள் சிலர். அப்படித்தானே? அதை கண்டவர்கள் சிலர். சிலர்ல எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னு தெரியாது. இவன் முதல் இடத்தை என்ன செய்தான்? பார்த்து கொண்டான். எங்க போனாலும் முதலிடம் நான் தான் ஐயா. சில பேர் பஸ்ஸில் ஏறும்போதே என்ன போட்டுவான்? துண்டு போட்டுருவான். எங்க உட்காரணும்? ஜன்னல் ஓரத்தில் உட்காரணும். முதலிடத்தை பார்த்து கொள்ளுவது. நம்ம ஆளுக்க பழம் வச்சிருக்கான், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. சாப்பாடுனா பந்தி நம்மால் தான். என்ன விசேஷத்துக்கு போனாங்களோ, விசேஷம் நடக்குதா நடக்கலையா, இல்லை எப்போ நடக்க போகுது, இல்லை முடியுதா முடியப்போ, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. பந்தியில் என்ன செஞ்சிடணும்? தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். இதில் பந்தியில். ஏன்னா அப்போதான் எல்லா ஐட்டங்களும் கிடக்கும். நம்ம மாதிரி இருக்கிறவங்க கடைசியில் போகிறது கடைசி சாம்பாருக்கோ ரசமா மாறி அது கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காது போயிடும். சில பேர் அங்கே போயிட்டு வந்த பிறகு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டார்கள். நம்ம சபையிலையும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னா முன்னாடி என்ன செய்ய மாட்டோம்? வரவே மாட்டோம். எங்களுக்கு இருக்கவே இருக்கு கடைசி சீட்டு. அப்படித்தானே? முன்னாடி சீட்டு காலி இருந்தாலும் என்ன செய்யறதில்ல. ஆனா காத்து அப்படிப்பட்டவல்ல. தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். நேர்த்தியான இடம் என்று தாவீது சொன்னான். காத்து தனக்கு முதலாவது இடத்தை தெரிந்து கொண்டான். ஒரு சைட்டு வாங்க போறோம் அப்படின்னா பெரும்பாலும் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல, முதல் சைட்டே எனக்கு வேணும். அப்படித்தானே? முதலிடமே எனக்கு வேண்டும். ரெண்டாவது இடம் மூணாவது இடம்லாம் எனக்கு வேண்டாம், முதல் இடமே எனக்கு வேணும். ஏன்னா அதுக்கு 2 பாதை கிடைக்கும். பெரும்பாலும் வந்து அந்த கார்னர் முக்கில் என்ன கிடைக்கும்? 2 பாதை கிடைக்கும். முதல் இடம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் இடத்தை வாங்கினோம்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், கொஞ்சம் விலைக்கரையும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். கடைசி இடத்துல இருக்கிறவங்க அதே ரேட்டு எனக்கு முதல் இடத்துல கொடுங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஓனரும் கொடுக்க மாட்டாங்க. அருமைக்குரியவர்களே, காத்து தனக்கான முதலிடத்தை என்ன செய்தால்? பார்த்து கொண்டான். மரியாள் என்ன செய்தாள்? கர்த்தருக்கு நன்மை செய்வதில் முந்திக் கொண்டாள். 2 பொருள் ஒன்றுதான். முதலிடத்தை பார்த்து கொண்டான், அவள் முந்திக் கொண்டாள். விளங்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் முதல் இடத்துல இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில மற்ற விசுவாசிகளை விட நாம் முதலிடத்தை. ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் நெடுக்குமா இருக்கிறது. அதை பார்த்தவர்கள் சிலர். அப்படித்தானே? அதை கண்டவர்கள் சிலர். சிலர்ல எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னு தெரியாது. இவன் முதல் இடத்தை என்ன செய்தான்? பார்த்து கொண்டான். எங்க போனாலும் முதலிடம் நான் தான் ஐயா. சில பேர் பஸ்ஸில் ஏறும்போதே என்ன போட்டுவான்? துண்டு போட்டுருவான். எங்க உட்காரணும்? ஜன்னல் ஓரத்தில் உட்காரணும். முதலிடத்தை பார்த்து கொள்ளுவது. நம்ம ஆளுக்க பழம் வச்சிருக்கான், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. சாப்பாடுனா பந்தி நம்மால் தான். என்ன விசேஷத்துக்கு போனாங்களோ, விசேஷம் நடக்குதா நடக்கலையா, இல்லை எப்போ நடக்க போகுது, இல்லை முடியுதா முடியப்போ, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. பந்தியில் என்ன செஞ்சிடணும்? தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். இதில் பந்தியில். ஏன்னா அப்போதான் எல்லா ஐட்டங்களும் கிடக்கும். நம்ம மாதிரி இருக்கிறவங்க கடைசியில் போகிறது கடைசி சாம்பாருக்கோ ரசமா மாறி அது கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டு போயிடும். சில பேர் அங்கே போயிட்டு வந்த பிறகு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டார்கள். நம்ம சபையிலையும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னா முன்னாடி என்ன செய்ய மாட்டோம்? வரவே மாட்டோம். எங்களுக்கு இருக்கவே இருக்கு கடைசி சீட்டு. அப்படித்தானே? முன்னாடி சீட்டு காலி இருந்தாலும் என்ன செய்யறதில்ல. ஆனா காத்து அப்படிப்பட்டவல்ல. தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். நேர்த்தியான இடம் என்று தாவீது சொன்னான். காத்து
தனக்கு முதலாவது இடத்தை தெரிந்து கொண்டான். ஒரு சைட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல, முதல் சைட்டே எனக்கு வேணும். அப்படி தானே? முதல் இடமே எனக்கு வேண்டும். ரெண்டாவது இடம் மூணாவது இடம்லாம் எனக்கு வேண்டாம், முதல் இடமே எனக்கு வேணும். ஏன்னா அதுக்கு 2 பாதை கிடைக்கும். பெரும்பாலும் வந்து அந்த கார்னர் முக்கில் என்ன கிடைக்கும்? 2 பாதை கிடைக்கும். முதல் இடம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் இடத்தை வாங்கினோம்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், கொஞ்சம் விலைக்கரையும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். கடைசி இடத்துல இருக்கிறவங்க அதே ரேட்டு எனக்கு முதல் இடத்துல கொடுங்கன்னு நினைச்ச மாட்டாங்க, எந்த ஓனரும் கொடுக்க மாட்டாங்க. அருமைக்குரியவர்களே, காத்து தனக்கான முதல் இடத்தை என்ன செய்தால் பார்த்து கொண்டான். மரியாள் என்ன செய்தாள்? கர்த்தருக்கு நன்மை செய்வதில் முந்திக் கொண்டாள். 2 பொருள் ஒன்றுதான். முதலிடத்தை பார்த்து கொண்டான், அவள் முந்திக் கொண்டாள். விளங்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் முதல் இடத்துல இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் மற்ற விசுவாசிகளை விட நாம் முதலிடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அந்த முதலிடத்தில் இந்த 24வது வருடத்தில் அந்த முதலிடத்தில் தக்க வைத்து கொண்டு இருக்கிறோமா? அதை நான் அப்படியே பிடிச்சிருவேன். ஒருத்தர் கூட சொன்னார், 1970 சூப்பர் ஸ்டார், 80 சூப்பர் ஸ்டார், 90 சூப்பர் ஸ்டார், 2000 சூப்பர் ஸ்டார், 2010 சூப்பர் ஸ்டார், 2020 சூப்பர் ஸ்டார். எத்தனை வருஷம்? 50 வருஷம் வருதா? 50 வருஷமா அது முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். விளங்குதா? இப்ப விசுவாச வாழ்க்கையில இந்த முதலிடத்தை நம்ம தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? முந்தி மாதிரி சர்ச்சுக்கு போக முடியல அப்படின்னா நீ எத்தனை இடத்துக்கு போயிட்டேன்னு உனக்கே தெரியல. எத்தனை இடத்துக்கு போனேன்னு உனக்கே தெரியல. முந்தமா நான் ஜெபிக்கிறது முடியல, ஜெபிக்கிறது இல்லைன்னா நீ ஏதோ இடத்துக்கு என்ன செஞ்சுட்ட, பின்னாடி போயிட்ட. ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல பின்தங்கி இருக்கீங்கன்னு ஆண்டவர் உங்களை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். உங்க உள்ளத்தில் கர்த்தர் ஏவி கொண்டு இருக்கிறார். நீ இன்ன விஷயத்தில் நீ பின்தங்கி இருக்கிறாய் என்று கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் சில பேர் கடினமாக இருக்கிறீங்க. உணர்ந்தும் உணராத மாதிரியும் தெரிந்தும் தெரியாத மாதிரி அசால்ட்டாக இருக்கும்போது ஆவியானவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. காத்து தனக்கான முதல் இடத்தை என்ன செய்தான்? பார்த்து கொண்டான். உங்க இடத்தை நீங்க பார்த்துக்குங்க. அல்லேலூயா. பக்கத்து கை சொல்லுங்க, உங்க இடத்தை நீங்க பார்த்துக்குங்க. இடம் மாறிடாதீங்க. ஸ்தோத்திரம். அவன் பார்த்து கொண்டான். சபையில் இன்னைக்கு நமக்கு இருக்கிற உத்தரவாதத்தை பார்த்து கொள்ள வேண்டும். தேவனாம, ஏன்னா அவங்க ஏராளமானவன். அப்படித்தானே? ஏராளமானவன் முதலிடத்தை பார்த்து கொண்டான். 2வது, அங்கே நியாயப்பிரமாணிகள் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. முதலிடத்தில் வந்ததினால இவனுக்குரிய பங்கு எப்படி இருக்கு? பத்திரமா இருக்கு. கைப்பிடி சொல்லுங்க, உங்க பங்கு பத்திரமா இருக்கு. ஏசு சொன்னாரு, நீங்கள் எல்லாம் என் கையில் இருக்கிறீங்க, என் கையில் இருந்து யாரும் உங்களை பறித்து கொண்டு போகவே முடியாது. நீங்களாம் கையை விட்டு ஓடி போனாலே தவிர எந்த பிசாசையும் எந்த சக்தியும் கையிலிருந்து உங்களை என்ன செய்யாது? பறித்து கொண்டு போகவே முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பிசாசை விட நம் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இவன் முதலிடத்தை பார்த்து கொண்டதுனால அவன் பங்கு எப்படி இருக்குமா? பத்திரமா. பக்கத்தில் பார்த்தாலும் நீங்க பத்திரமா இருங்க. நீங்க யாருடைய பங்கு? ஆண்டவருடைய பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த பங்கு எப்படி இருக்கு? பத்திரமா இருக்கு. நீ முதலிடத்துக்கு நீ வந்த பிறகு உன்னுடைய பங்கு என்னவோ, பரலோகத்தில் உன்னுடைய பங்கு என்னவோ அது பத்திரமா இருக்கிறது. அந்த பங்கை ஒருவனும் எந்த சூழ்நிலையிலும் அந்த பங்கை எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. உங்களுக்குரியது உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. வேதம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரிகைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. அப்படித்தான் இருக்கு. அப்ப நம்முடைய பங்கு என்ன செய்யக்கூடாது?
இழந்து போகக்கூடாது. நம்ம பங்கு இன்னைக்கு எப்படி இருக்கு? பத்திரமா இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? முதலிடத்துக்கு வந்துட்டோம். முதலிடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த காத்து முதலிடத்தில் வந்திருந்தாலும் நியாயப்பிரமாணிகள் கொடுத்த பங்கை பெற்றுக்கொண்டு பத்திரமா இருந்தாலும், அடுத்த வரிப்பா, ஆனாலும் நான் முதலிடத்துக்கு வந்து விட்டேன், பங்கெல்லாம் பெற்றுக்கொண்டேன், இனிமேல் நான் வந்தா என்ன வராட்டு என்ன, நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு சோழியை பார்த்துட்டு திரிவேன் என்றதுக்கு அல்ல. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியிலே வருவான். ஆமென். நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் பாஸ்டர். நாங்கள் எல்லாம் 30 வருஷ காலமாக 40 வருஷ காலமாக கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன செஞ்சிட்டோம்? வாழ்ந்துட்டோம். எங்களுக்குரிய பங்கை பத்திரமா இருக்கு அப்படி சொல்லி அடங்கி கிடக்கல. அப்படி சொல்லி என்ன செய்யல? அடங்கி கிடக்கல. ஆனாலும் ஜனத்தின் முன்னணியிலே வந்தான். ஆமென். இன்னைக்கு நீங்க முன்னிலையில் இருக்கீங்களா இல்ல மூலையில் இருக்கீங்களா? முதலிடத்துக்கும் முன்னணிக்கு என்னம்மா வித்தியாசம்? காத்து முதலிடத்தை பார்த்து கொண்டான், ஜனங்கள் முன்னணியிலே காத்து வந்தான். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முதலிடத்திற்கும் முன்னணிக்கு என்ன வித்தியாசம்? மகேந்திர சொல்லுங்க. ரெண்டு ஒன்று தான். ஐசக்கு முந்தி கொண்டு வர்றது. முதலிடம்னா ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிக்கிறது. சாமுவேல் அதே தான். முன்னாடி என்ன ஜனங்களை முந்தி என்ன செய்யறது? வந்துடுறது, முன்னாடி நடக்கிறது. முதலிடத்தை பார்த்து கொள்ளுதுன்னா முன்னாடி இருக்கிற சீட்டை பிடிச்சிக்கிறது. முன்னாடி இருக்கிற சீட்டை, சரிங்களா? அங்க இருந்துகிட்ட அந்த முதலிடத்தை நான் பார்த்துக்கிட்டு யாரும் போகாம இருப்பாங்களா? பார்க்கிறது முக்கியம் இல்ல, முன்னணியில் வர வேண்டும். அல்லேலூயா. காத்து முதலிடத்தை பார்த்து கொண்டான், அவன் பின்னாடி நிக்கல. அந்த முதல் இடத்தை பார்த்த இடத்தை பிடிக்க வேண்டும் முன்னணியிலே வந்தான். ஆமென். ஜனங்களுக்கு முன்னாடி நடந்தான், முன்னணியில வந்தான். இன்னைக்கு முன்னணியில சொல்லி எந்தெந்த முன்னணியோ போய்கிட்டு இருக்கு. இந்து முன்னணி, கிறிஸ்தவ முன்னணி, அதெல்லாம் வந்துருச்சு. கிறிஸ்தவ முன்னணிலாம் பெரிய காரியம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட் அப்படியாது. இங்க காத்து பங்கை பெற்றுக்கொண்ட பிறகும் அவன் முன்னாடி வருவதை நிறுத்தவில்லை. விளங்குதா? அவனுக்குரிய பங்கு பெற்றுக்கொண்ட பிறகும் முன்னணியில் வருவதை நிறுத்தவில்லை. மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருந்தான். அப்போ உன்னுடைய பங்கு காக்கப்பட வேண்டும் என்றால் நீ முன்னணியில வர வேண்டும். ஆமென். முன்னணியில வர வேண்டும். தேவ காரியத்திற்கு நீ முன்னணி என்ன செய்யணும்? வர வேண்டும். ஒரு காரியம் சொல்லலாம்னு நினைச்சேன், இப்போ வெள்ளிக்கிழமை சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். காலையில் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவளே மறந்துச்சு. இப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ லென்த் நாட்கள் நமக்கு என்ன செஞ்சிருச்சு? துவங்கிருச்சு. நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை வருது. அது வரும்போது நாங்கள் சொல்கிறோம், அந்த டயத்தில் வருகிறவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? வருஷாசனம் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு காரியம் நம்ம விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டும். அதில் பிறகு ஈஸ்டர் சண்டே, இயேசு உயிர் தெழுந்த சண்டே வருது. அந்த நாள்லையும் நம்ம ஏற்கனவே விசுவாசி பிள்ளைகள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்கே என்ன சொல்ல? முதல் இடத்தை பார்த்து கொள்வது மாத்திரமல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஸ்தோத்திரம். மூணாவது காரியம். நாலாவது காரியம் பாருங்க. மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தருடைய நீதியும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றார். மற்ற இஸ்ரவேலர்களுடனே, மற்ற விசுவாசிகளுடனே, மற்ற சபை மக்களுடனே இந்த காத்து என்ன செய்வான்? நீதி செய்வான், நியாயங்கள் நடப்பிப்பான். முதலிடத்தை பார்த்து கொண்டான், அவனுக்குரிய பங்கு கிடைச்சது. மூணாவது முன்னணியில் வந்தான். நாலாவது மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுடனே, அப்படின்னா நமக்கு சபையார், சரிங்களா? மற்ற சபை மக்கள் உடனே நீதியும்
நியாயத்தையும் நடப்பிப்பான் என்றான். மோசே இவனை குறித்து சொல்றார். அப்ப நாம் இதுதான் காத்தை குறித்து மோசே சொன்ன அருமையான காரியங்கள். இன்றைக்கு இந்த காரியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அற்பமாக நினைக்கப்பட்ட லேயாளுடைய சந்ததி இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? இந்த அளவுல ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஊர் உன்னை அற்பமாக நினைச்சா கவலைப்படாதுங்க. உங்கள் உறவு உங்களை அற்பமாக நினைச்சா கவலைப்படாதுங்க. கணவன் அற்பமாக நினைச்சா, மனைவி அற்பமாக நினைச்சா, பிள்ளைகள் அற்பமாக நினைச்சா, நம்முடைய உறவுகள் அற்பமாக நினைச்சா கவலைப்படவே படாதீங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் உயர்ந்தவராக பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்க்கிற பார்வையே வேற. ஆண்டவர் நம்மளை பார்க்கிற பார்வையே வேற. அதனால அவர் ஒரு தாயின் கருவல் இருக்குமோ நம்மளை எப்படி பார்த்தாரோ, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் வரைக்கும் அவர் பார்வை அப்படியே தான் இருக்கும். நம்ம பார்வை தான் என்ன செய்யுது? அடிக்கடி மாறுதே தவிர ஆண்டவருடைய பார்வை என்ன செய்யல, நம்ம மேலே மாறுவதே இல்லை. லேயால் அற்பமாக நினைக்கப்பட்டவளை இன்னைக்கு அந்த சந்ததி கர்த்தர் என்ன செய்கிறார்? அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த 4 காரியங்களை பார்த்தோம். காத்து முதலாவது இடத்தை என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். முதலாவது இடத்தை தெரிந்து கொண்டான். 2வது, அவருடைய பங்கு எப்படி இருக்கு? பத்திரமா இருந்துச்சு. இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். தாவீது சொன்னான்ல, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்றாருல. நீங்க 2 மணி நேரம் இங்க உட்காந்துக்கு போறீங்க, இதுல உங்க பங்கு இருக்கு. இதுல உங்க பங்கு இருக்கு. யாவக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைக்கிறார். இந்த தேதி போட்டு இந்த தேதியில ஆராதனையில இன்ன பேர் வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்துக் கொண்டு நம்புங்க, விசுவாசிங்க. வேதத்தில் அப்படியே இருக்கு. நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒரு காரியம் வீணு விருதா என்ன செய்யாது? போகாது. அதெல்லாம் ஆண்டவர் மறக்கிறவர் மனுஷனாய் அவர் அல்ல. நம்ம நன்மைகளையும் காரியங்களையும் மறக்கிறதுக்கு அவர் மனிதன் கிடையாது. மனுஷன் என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவான். யாவகப்படுத்த, ஓ அது நீங்க தான் செஞ்சதா? ஆமா நான் மறந்தே போயிட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் நம்ம செய்கிற காரியங்களை ஒரு நாள் மறக்கிறவரை அது இல்லை. அப்போ முதலிடத்தை பார்த்து கொண்டான். 2வது, அவனுக்குரிய பங்கு பத்திரமா இருந்தது. இருந்தாலும் அவன் வெற்றி பெற்ற பிறகும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னணியில் வந்தான். சரிங்களா? முன்னணியில் வந்தது மட்டுமல்ல, மற்ற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருந்தான். அல்லேலூயா. முன்னாடி வந்தா போதாது, முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். கைப்பிடி சொல்லுங்க, முன்னாடி வந்தா போதாது, முன்மாதிரியா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல முன்மாதிரி? ஒரே வார்த்தை முடிச்சிட்டான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். ஒரே வார்த்தை முடிச்சு போச்சு. என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லணும்ல. கூட்டா, பொரியலா, என்னென்ன ஐட்டங்கள் செஞ்சீங்க சொல்லணும்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அந்த மாதிரி தான் ஆண்டவர் காரியத்தில் முன்னணி. அப்படியா? ஆண்டவர் செய்கிற காரியங்களை உங்கள் பங்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரோடு நீ பங்கு இருந்தால் உன்னோடு அவருக்கு பங்கு இருக்கும். அவருடைய பங்கு நம்மள, நம்ம பங்கு அவரில் இருக்க. 4 காரியங்களை பார்த்தோம். இது பெற்றுக்கொண்ட மனுஷன். இன்னொருத்தன் பங்கு இழந்து போனான். ஒரு பங்கு என்ன செய்தான்? இழந்து போனான். அவன் யாருன்னு பார்ப்போமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1:17 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். பங்கு பெற்றவனாய் இருந்தான். அதில் 24 அவன் யார் என்று இங்க சொல்லியிருக்கு. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. விளங்குதுங்களா? இப்ப அந்த 17ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான், ஆனா பங்கு பெறாம போயிட்டான். அதனுடைய விளக்கம் சரிங்களா? இந்த ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பங்கு பெற்றவனாய் இருந்தான் அப்படி என்ன அர்த்தம்? இருந்தான் என்ன இல்ல, போயிட்டான்.
சபையில இவன் பங்கு பெற்றவனா இருந்தான் என்றால் இறந்த காலம், அப்படித்தானே? முன்னாடி நடந்தது கடந்த காலம். இருந்தான். இருக்கிறான் என்று சொன்னால் நிகழ்காலம், இருப்பான் என்று சொன்னால் எதிர்காலம். இருந்தான். இது யாரு குறித்து சொல்றாரு? 24 யூதாஸ் காரியோத். ஆண்டவர் செலக்ட் பண்ணா சாதாரணமா பண்ணுவாரா? இன்னைக்கு கணவன் மனைவி நீங்க தேர்ந்தெடுக்கும் எத்தனை டெஸ்ட், போட்டா பார்க்கறது என்ன, நேரா பார்க்கறது என்ன, வீட்டை போய் பார்க்கறது என்ன, சொந்த பந்தம் விசாரிக்கிறது என்ன, ஒரு பொண்ணு கொடுக்கறவங்க பொண்ணு கட்டுறவங்க பார்க்கறாங்க இல்லையா? ஆண்டவர் செலக்ஷன் பண்ண எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும்ல. அப்படிதான் இந்த 12 பேரை செலக்ட் பண்ணார். அதுல ஒருத்தன் யாரு? யூதாஸ். அவங்களுடைய பிசாசு போயிட்டான். அவங்களுடைய ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த 12 பேர்லயே ஒருவனுக்குள்ள பிசாசு போனான். பிசாசு உள்ள போன பிறகு ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கல, அவன் நல்லவனாய் இருக்கும் போதுதான் தெரிந்தெடுத்தார். அவனுக்குள்ளாக இருந்த ஆசையை பிசாசு தூண்டி விட்டான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா மனுஷங்க தானே, அவங்களுக்குள்ளாக என்ன இருக்கும்? ஒரு சில ஆசை பாசைகள் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு உங்களை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு இருக்கிற பிரதானமான ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் இங்க நீங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. என்ன தனித்தனி முறையில் கேட்டாதான் சொல்லுவீங்க இல்லைங்களா? எங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் என் ஆசை, கடைசி ஆசை. என் பிள்ளைகள்லாம் ஒருவேளை சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா குடும்பம் ஒன்று சேரணும், அது ஒரு ஆசை. அப்படி தானே? சில பேர் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் ஒரு ஆசை, சில பேர் என் கணவனுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் கணவன் கிட்ட கேட்டால் மனைவிக்கு நல்ல புத்தி வரணும் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவங்க நல்ல புத்தியோட தான் இருப்பாங்க. மனைவிமார்கள்லாம் சொல்லுவாங்க கணவனுக்கு நல்ல புத்தி வரணும்னு சொல்லி கேட்பா. இதுதான் ஆசை, வேற ஆசை இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த 12 பேருக்குள்ள இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? பண ஆசை, பொருள் ஆசை. அந்த ஆசை இருந்தது பிசாசு கண்டுபிடித்து அவனை இன்னும் அதிகமாய் ஆசைப்படுவதற்கு தூண்டி விட்டான். எப்படி தெரியுமா? இதுவரைக்கும் இவன் தான் பொருளாளர். இந்த 12 பேர்த்துல பொருளாளர் இவன் தான். பைனான்ஸ் மினிஸ்ட்ரி அமைச்சராக இருக்கிறார், நிதி அமைச்சர். சரிங்களா? இவர் தான் ஆண்டவருக்கு செலவுனாலும் இவங்கிட்ட தான் என்ன செய்யணும்? காசு வாங்கிட்டு போகணும். இவன் தான் காசு வச்சிருந்தான். இப்படியே போயிட்டு இருப்போம். இவனுக்குள்ள என்ன வரும்? எத்தனை நாள் இந்த எல்லாத்துக்கும் பொது காசே சுமந்துக்கிட்டு வர்றது? நான் எப்படி பணக்காரன் ஆகிறது? இவங்களோடவே போன நான் எப்ப பெரிய ஆள் ஆகிறது? விளங்குதா? ஏசு எப்படி போறாரு? நாடோடியாய் போயிட்டு இருக்கார். அங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் அங்க சுத்திக்கிட்டே திரிகிறார். இந்த 11 பேரும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கானுங்க. இவன் பணம் அதிகமாக வச்சிருக்கிறார். பணம் நிறைய வந்தா சந்தோஷம், செலவாகும் போது இவ்வளவு செலவாச்சே அப்படின்னு வருத்தப்படுவான். ஏன்னா அவனுக்குள்ள இயற்கையில் என்ன ஆசை இருக்கு? பண ஆசை இருக்கு. அதனால இவன் நினைச்சான் இவங்களோடையே சுத்தணும்னா நாம தனிப்பட்ட முறையில் எப்ப நம்ம பணக்காரன் ஆகிறது அப்படின்னு நினைச்சான். அந்த நினைப்பை பிசாசு புரிந்து கொண்டு உள்ளே நுழைஞ்சிட்டான். அப்ப இவன் திடீர் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழி என்று ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். என்ன வழி? இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வழி. யாரை தலைவர் என்று நம்பி வந்தாரோ அந்த தலைவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வழியை கண்டுபிடித்தான். அவனுக்கு தேவை பணம் தான். 12 பேருக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர். அல்லேலூயா. இவனையும் சேர்த்துதான். இயேசுவுக்கு பிறகு இவன் பெரிய ஊழியக்காரனா வரவன், நல்லா படிச்சவன். பொதுவாகவே இந்த பொருளாதாரத்தை யார் கையில் தருவாங்க? நல்லா படித்தவங்கிட்ட, வரவசல் கணக்கு தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சுக்கிட்டு தான் தருவாங்க. அப்போ இருந்த அந்த 12 பேர்த்தில் யார் தான் நல்லா படித்தவன்? இவன் யூதாஸ் தான். நல்ல அறிவாளி, நல்ல மெச்சூரிட்டியில் மனுஷன். சில சொல்லுவாங்க நல்ல அறிவுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மனுஷன் ரொம்ப கிரிமினல் மனுஷன். என்ன மனுஷன்? கிரிமினலாக யோசிக்கும் போது அந்த குணங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடும். அப்படியே அவங்க சந்ததிக்கு வந்த அந்த குணம், கிரிமினல் குணம் எல்லா நேரத்திலையும் பாதுகாக்காது. ஏதோ ஒரு சில காரியத்தில் பாதுகாத்திருக்கோம். ஆனால் எல்லா நேரத்திலும் அந்த கிரிமினல் குணம் என்ன செய்யாது? பாதுகாக்காது. ஒரு நாள் அந்த அதுலேயே அவன் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுவான். இந்த பண ஆசை பிசாசு புரிந்து கொண்டு அவனை மெதுவா
தூண்டினான் இருக்கு முத வசனம். அதுக்கப்புறம் உள்ள வந்தான், காட்டி கொடுத்தான், காசை பெற்றுக்கொண்டான். இப்ப இவன் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. ஆனா நிரந்தரமா இருக்க வேண்டியது இவனை விட்டு போயிருச்சு. விளங்குதா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தாவீது நேர்த்தியான இடத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைச்சது. தான் இவனுக்குரிய பங்கு பத்திரமாய் இருந்ததுல்ல, பத்திரமா இருந்தது. ஆனா இவன் என்ன எதிர்பார்த்தானோ அந்த பண உடைய திருப்திக்கு பணம் வந்துருச்சு. இவன்கிட்ட இருக்க வேண்டியது நல்ல பங்கு இவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போன பிறகு இவனுக்கு ஒரு வெறுமை காணப்படுது. பணம் வந்துருச்சு, சமாதானம் இல்லை. பொருள் வந்துருச்சு, நிம்மதி இல்லை. ஏன்னா இயேசுடைய பிரசங்கத்தை எத்தனை கேட்டிருப்பான்? 3 வருஷ காலம் கூட இருந்தவன் தானே. எத்தனை அற்புதங்கள் இயேசு செய்யும் போது பார்த்துருப்பான், பார்த்தவன் தான். ஆனால் இந்த பண ஆசை இயேசுவை விட்டு தூரமாய் அவனை பிரித்து விட்டது. இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். எந்த சக்தி இயேசு விட்டு நம்மளை நினைச்சக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. வேறு எதையும் இன்னைக்கு பிரிக்க, இன்னைக்கு பணம் விஷயம் தான் இன்னைக்கும் அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இன்னைக்கு பிரித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நானும் அதில் விதிவிலக்கு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் வேற பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செஞ்சிருச்சு? ஏவி விட்டான்னு அர்த்தம். எடுத்தோடனே உள்ள வரமாட்டான். ஏவி விடுவான், தூண்டி விடுவான், அதுக்கப்புறம் தான் உள்ள வருவான். உள்ள வந்து உட்காந்தான்னு எதிர்பார்த்த பணம் கிடைச்சிரும். ஆனால் நீ அந்த நல்ல பங்கை நீ இழந்து போயிடுவ. நல்ல பங்கை இழந்து போயிடுவ. இவன் வேண்டியது கிடைச்சது. என்ன நினைத்தானோ அந்த பொருள் வந்துருச்சு. இப்போ இயேசு இவங்கிட்ட இல்லை. இயேசு எங்க இருக்கிறாரு? ஜெயிலில், சிறைச்சாலையில் கஷ்டப்படுகிறார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்ற கேள்வி கேட்கிறான். ஒரு செய்தி இவனுக்கு வந்துருச்சு. இவன் இப்படிலாம் போகணும்னு இவனுக்கு என்ன இருக்குல்ல, தெரியல. ஆனால் யூதாஸ் காரியத்து கெட்டவன் கிடையாது. அவன் நல்லவனாக தான் இருந்தான். இடையில இந்த பண ஆசை வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிட்டான். இப்போ செய்தி வந்துருச்சு, இயேசுவுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி. இதை அவன் கேட்கிறான், உள்ளம் உடையுது. ஐயோ, இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்களா? குற்றமில்லாத ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? இயேசுவை அடித்து சிலுவையில் அந்த அடித்து அப்படியே கொண்டு போகிறாங்க. ரத்தமெல்லாம் இயேசுவோட உடம்புல வழிந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனே அவன் இதயத்தில் குத்தப்பட்டவராகி, ஐயோ, நான் குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செய்தேன், காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி மன ரீதியில் பாதிக்கப்பட்டவனாக பணத்தை பார்க்குறான். பணத்தை பார்த்தோன்னே இவனுக்கு பணத்து மேலே என்ன வருது? ஒரு வெறுப்பு வருது. ஐயோ, இந்த 30 வெள்ளி காசுக்காக என் ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டனே. ஏன்னா இயேசு இவனை முத கட்டி பிடித்து முத்தம் செய்து ஏற்றுக்கொண்டார். ஆமாம் இல்லையா? ஆனால் இவன் காட்டி கொடுக்கும்போது என்ன செஞ்சான்? அதே சோழி தான் இவனும் செஞ்சான். இவனும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தான் காட்டி கொடுத்தான். அந்த பணத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு. எதை வச்சு வாழ வேண்டும், எதை வச்சு நான் பணக்காரனாவேன், எதை வச்சு உலகம் என்னை திரும்பி பார்க்கும், எதை வச்சு என் சமுதாயம் என்னை மதிக்கும் என்று நினைச்சானோ, அந்த பணத்தை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு வெறுப்பு வந்தது. அவையார் சொல்லுவாங்களாம், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மாநில கேடுங்கள் கூடு விட்டு ஆவிதான் போயின பின்பு பாவிகளா யார் அனுபவிப்பார்கள் அந்த பணத்தை. பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி இருந்தவன சுமந்தவன இறந்துட்டான். அப்படித்தானே? அது இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இந்த பணம் பார்க்கும் போது இப்படி ஒரு வெறுப்பு. உடனே நேரா யார் பணம் கொடுத்தாங்க அவங்ககிட்ட போறான். யாரு கொடுத்தது பணம்? காய்பா, அண்ணா காய்பா அதிகாரிகள். அவங்க கிட்ட போய் கேட்கிறான், ஐயா, நீங்க இந்த பணத்தை கொடுத்தீங்க, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். இயேசுவை நீங்க மரணத்துக்கு நேரம் நினைச்சிட்டீங்க, மரண தண்டனை நீங்க கொடுத்ததுனால இந்த பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தவன் வேதனையோடு கொண்டு போய் அங்கே போறான். ஏதோ மன உளைச்சல் அவனுக்கு இருக்கு. ஒருவேளை அங்க போகாம நேரம் இயேசுகிட்ட வந்திருந்தா கூட அவன் செத்துருக்க மாட்டான். அவங்க காரியவாதிகள். அண்ணா காய்பா அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்க? காரியவாதிகள். காரியமானால் போதும், அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. போடா, நீ யாரு நான் யாரு, போடான்னு சொல்லி போயிடுவாங்க. இவங்க காரியவாதியா இருந்ததுனால இவன் போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அது ஊம்பாடு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது.
நீ காட்டி கொடுத்த, நான் போட்டு கொடுத்தேன் எதை காசை. ஆனால் எடுத்தோன்னு 30 காசுக்கு விலை பேசியிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 50 வெள்ளிக்காசு 100 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்யிருப்பாங்க, ரேட்டு பேசி அப்படியே குறைச்சி 30க்கு வந்திருக்காங்க. நீ காட்டி கொடுத்ததுக்கு கூலி உனக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்தாச்சு. நீ ஊம்பாடு நீ என்ன பண்ணிக்கோ, எங்களுக்கு சம்மந்தத்தில் கை கழிட்டு போயிட்டாங்க. மன உளைச்சல் தாங்க முடியல. காசை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு. தேவாலயத்தில் வீசி எரிஞ்சிட்டு எந்த காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தானோ அந்த காசை தேவாலயத்தில் வீசி எரிந்து விட்டு தற்கொலை பண்ணி என்ன செய்தான், செத்து போயிட்டான். விளங்குதா? தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இப்போ 11 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ 12 பேர் வேணும். அப்போ இன்னொருத்தர் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு யூதாஸ் காரியோத்து இருந்த இடத்துக்கு இன்னொருத்தனை கொண்டு வர வேண்டும். அப்பதான் ஜெபிக்கிறாங்க இந்த அப்போஸ்தலர்லாம் சேர்ந்து. இப்போ வாசிங்க 7ஆம் வசனம் 1:17. அப்போஸ்தலர், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு உங்க ஊழியத்தில் பங்கு பெற்று 3 வருஷ காலத்தில் உங்க ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தான். பங்கு பெற்றவன் தான் இருந்தான். ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். ஆனால் இப்போ அவன் அந்த பங்கை இழந்துட்டான்னு அர்த்தம். அதானே, பங்கு பெற்றவனா இருந்தான், இப்போ என்ன ஆயிட்டான், அந்த பங்கை இழந்து போயிட்டான். 18ஆம் வசனம், அநீதியின் கூலினால் சரிந்து போயிற்று. சரிங்களா? அவனுடைய மரணத்தை குறித்து சொல்றான். இப்படியெல்லாம் செத்து போயிட்டான், அவனுக்குரிய பங்கை இழந்து போயிட்டான். ஆண்டவரே, நாங்க 11 பேர் தான் இருக்கோம், இன்னொருத்தன் வேணும் எங்களுக்கு, நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுங்க, அந்த பங்குக்கு அவன் பங்காளியாக மாத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பங்குக்கு இவனை இன்னொருத்தனை பங்காளியா மாத்துங்க என்று ஜெபிச்சு சீட்டு குளிக்க போறாங்க. சீட்டு மத்தின்னு சொல்லக்கூடிய பேருக்கு விழுகுது. அதோட அவன் சரி. அதுக்கப்புறம் அவனை குறித்து எங்கேயும் சொல்லல. அந்த இடத்த புல் பண்றதுக்கு தான் இயேசு பவுலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரிங்களா? அந்த ஊழியத்தில் அவனுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லாமல் போயிடுச்சு. சபையில் நமக்கு என்ன இல்லாமல் போகக்கூடாது, பங்கு இல்லாமல் போகக்கூடாது. பரலோகத்தில் நமக்கு பங்கு இல்லாமல் போகக்கூடாது. ஆகையினால ஒரே வசனம் வாய்ச்சி முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். எபிரியர் புஸ்தகம், எபிரியர் 3:14. எபிரியர் 3:14. இப்படி இப்படி சூழ்நிலாம் இருக்கிறதுனால நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பட்டிருப்போமானால், நமக்கு இருக்கிற பங்கு மேலே உறுதியான நம்பிக்கையோடு இருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கைகள் தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவோமா? கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு என்ன உண்டாயிருக்கும், பங்கு இருக்கும். அதான் அந்த நல்ல பங்கு, அதான் தெரிந்து கொண்ட பங்கு, பாதுகாக்கிற பங்கு, நேர்த்தியான இடத்துல பங்கு, பத்திரப்படுத்தப்பட்ட பங்கு. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியாந்த வரைக்கும் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தீங்கன்னா கிறிஸ்துவ நமக்கு என்ன இருக்குது, பங்கு இருக்குது. இந்த பங்கை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளுவார்.